ஈஸ்வரரை லட்சுமி நரசிம்ம வழிபாடு பண்ணும்போது அதற்கான பணவரவை கேது பகவான் ராகு பகவான் கொடுக்க வைப்பாங்க, குரு பகவான் கொடுப்பாங்க. இங்க கேது பகவான் அந்த வீடு கட்டுற அமைப்பை ஏற்படுத்துவார். அப்போ இந்த கடவுளை வழிபாடு பண்ணணும். யாருக்கு என்ன கடவுள் எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் ஐதீகம் இருக்கு. அந்த நேரத்துல அந்த உரிய காலத்தை உரிய தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை நம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது ஆசையால பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன். இதே மாதிரி 11 ராகு நிறைய கொடுத்தாரு, நான் அதிகமான செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ராகு அது பேச்சுக்குன்னு அதிகமா செலவு பண்ண முடியுமான்னா அளவு அறிந்து செலவிடணும். வரவு எவ்வளோ, வரவுல நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம், எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண போறோம், எவ்வளவு நம்ம கையிருப்பு என்ன, எவ்வளவு செலவு பண்ணலாம்னு பார்த்து நீ கரெக்டா பண்ணணும். ஏன் நான் சொல்றேன்னா 11 அமர்றது சனி, அவ்வளவு சீக்கிரம் சேவிங்ஸ் சேர்ந்துடாது. புரியுதா? உங்க அக்கௌண்ட்ல வர்ற ஒவ்வொரு ரூபாயும் சனி பகவான் பாப்பாருங்க. புரியுதா? இது எப்படி வருதுன்னு. தர்மக்காரகன் கர்மக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கும் போது கெடுப்பலன் இல்லை. புரியுதா? அக்கௌண்ட்ல காசுல ஒரு சரி பாதி அல்லது ஒரு விகிதம், ஒரு சிறு விகிதமாச்சு என்ன பண்ணணும்னா கைகால் இயலாதவங்களுக்கு நீங்க தான தர்மம் பண்ணணும். பண்ணும்போது இந்த சனி 11ஆம் இடத்துல அமர சனியால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. இந்த ராகுக்கு நம்ம சொல்றது பௌர்ணமி என்ன பண்ண உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ராகுவோட பிரச்சனை முழுமையா உங்களுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி கேதுக்கு நம்ம சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க. உங்க வீடு, தாயார், உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். ஆக மொத்தத்துல இந்த ரிஷப ராசியை எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களின் முயற்சிகள் சரியாக இருப்பின் இது ஏற்றம் தரக்கூடிய பயிற்சியாகவே பார்க்கப்படுறேன். ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல உடல் உபாதைகள் உங்களை தோலை அடிக்கலாம். அடிக்கும் போது மனோபலம், மன தைரியம் வச்சுக்கணும். என்னால முடியும்பா, நான் செய்யறப்பான்னு ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்க சூழ்ந்த மாயைங்கிறது விளைக்கும். புரியுதுங்களா? அப்போ முயற்சி திருவினை ஆக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலங்கள். ஏனென்றால் ஏனைய கிரகங்கள் நன்றாக இருக்கின்றது. புரியுதா? ராகு கெடுக்க போறது கிடையாது, கொடுப்பார். புரியுதா? கேதுவோட பார்வையில் அவர் இருக்கார், அதை பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா? ஒரு வியூகம் பண்ணணும். இந்த காலகட்டம் இப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாரா, இந்த காலம் இப்ப நம்ம செய்யலாம் பிளான் பண்ணி நீங்க மூவ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கின்றன. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயராசி பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நம்மளோட ஸ்கிரீன்ல இருக்கு. கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ராகு கேதுவோட முழு பலன் எப்போது கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாநாதன் எப்படி இருக்காரு, தசா புத்தி என்ன